முதலமைச்சர் விஜயோட தாவேக கட்சி தனக்குத்தானே தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்குச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்களோட கட்சியில இத்தனை பேர் இணையறாங்க பாருங்கன்னு தாவேகா எப்படிதான் தன்னை தற்பெருமையா பேசிக்கிட்டாலுமே தாவேகா கட்சிக்குள்ள இப்ப பெரிய உட்கட்சி பூச்சலை வெடிச்சிருக்கு. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அடுத்த சனிக்கிழமை கூட தாவேகான்னு ஒரு கட்சி இல்லைங்க, நாங்க அந்த கட்சியை களைச்சுட்டோன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ குரூப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு ஒரு எம்எல்ஏ குரூப் என்னன்னா, யார் யாருக்கோ அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க, எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, விஜய்க்கு அவர் சினிமாவுக்கு வந்ததுல இருந்து போஸ்டர் ஒட்டுன விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து தாவேகா கட்சிக்குள்ள வந்திருக்கக்கூடிய தாவேகா கட்சியை சேர்ந்த சிலர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கும் சில முக்கியமான பொறுப்பு மாவட்ட செயலாளர் பொறுப்பெல்லாம் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பத்தாதுன்னு ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்களா இருக்கட்டும், முன்னாள் அதிமுக அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்களும் அவங்க பங்குக்கு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், வரக்கூடிய எம்பி எலெக்ஷன்ல எல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா எம்பி சீட்டோ அல்லது இன்னொரு பதவியோ கிடைச்சே ஆகணும்பா அப்படின்னு நின்றுருக்காங்க. அதாவது அதிமுக சேர்ந்த கட்சியினரை தன்னோட கட்சியில இணைக்கிறத பெருமையா பேசிக்கிட்டு இருந்த தாவேகா தான் தலையிலேயே தனக்கு மண்ணவாரி போட்டுக்குச்சோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இப்படியே போச்சுன்னா முன்ன சொன்ன மாதிரி அடுத்த வார சனிக்கிழமை கூட இந்த தாவேகா கட்சினே ஒண்ணு இல்லைங்க, அது நாங்க களைச்சிட்டோம்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அந்த நிலைமையை நோக்கிதான் இப்ப தாவேகா போயிட்டு இருக்கு. அப்படி தாவேகா கட்சிக்குள்ள என்னதான் உட்கட்சி பூசல் போகுது? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்புச்செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய் நடிகரா இருந்தப்போ அவரு நடிகரா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சதுல இருந்து போஸ்டர் ஒட்டினதுல இருந்து அவருக்கு பாலாபிஷேகம் எடுக்கிறது, பால்கூடு எடுக்கிறதுன்னு எல்லாமே பண்ண விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்த நபர்களுக்காக முக்கியத்துவம் தருவோம்னு சொல்லிதான் தாவேகான்னு ஒரு கட்சியே உருவாக்கப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த நிலைமையை நோக்கி இப்ப தாவேகா போயிருக்கானா? கிடையவே கிடையாது. யாரு என்னன்னே தெரியாம அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு எல்லாமே முக்கியமான அமைச்சர் பதவி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களும் கடுப்புல இருக்காங்க. குறிப்பா தாவேகால சீனியர் எம்எல்ஏக்களா இருப்பாங்கல்ல, அதாவது மூத்த எம்எல்ஏக்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சரியான கடுப்புல இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா தாவேகால சீனியர் எம்எல்ஏக்களா இருக்கக்கூடிய தஞ்சாவூர் சரவணன், காஞ்சிபுரம் முனிரத்னம், ஈசிஆர் சரவணன், மதுரை கல்லானை, தங்கபாண்டி, சைதாப்பேட்டை அருள் பிரகாசம் போன்றோர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப கட்சியில சேர்ந்திருப்பாங்கல்ல, அதாவது இந்த ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், அருண்ராஜு, ராஜ்மோகன் உட்பட இந்த மாதிரி தாவேகாவுக்கு எதுவுமே வேலை பார்க்காம திடீர்னு வந்து சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உயரிய அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறதுனால தாவேகால இருக்கக்கூடிய இந்த சீனியர் எம்எல்ஏக்கள் எல்லாருமே பயங்கர கடுப்புல இருக்காங்க. இது ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கா. இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து அடிப்படை விஜய் ரசிகனா இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே எம்எல்ஏ பதவிக்காக வெயிட் பண்ணாங்க. எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல. சரி, எம்எல்ஏ சீட்டாவது கிடைக்கல, மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்குமான்னு பார்த்தா அதுக்கும் இப்ப ஆப்பு வைக்கிற மாதிரி அதிமுக இருந்து வந்து சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த சீட்டை ஒதுக்க போறதா தாவேகா முடிவு பண்ணிருக்கனால அவங்க எல்லாருமே பயங்கர அப்செட்ல இருக்காங்க. இதனால இதுக்காகவா விஜய்க்கு நாங்க அப்ப இருந்து போஸ்டர்லாம் ஒட்டி விஜய் விஜய்னு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து அடிப்படை தொண்டனா இருந்து அடிப்படை விஜய் ரசிகனா இருந்து உழைச்சவங்க ஓரங்கட்டப்பட்டிருக்காங்கன்னு ஒரு குரூப் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு குரூப்பை சேர்ந்த தாவேகால இருக்கக்கூடிய சீனியர் எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, யாரு என்னன்னே தெரியல, சின்ன பசங்களுக்குலாம் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனாலதான் அவங்களுக்கு பிரஸ் மீட் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, சட்டசபையில ஒழுங்கா பேச தெரியல, ஒழுங்கா பதிலளிக்க தெரியலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால நீங்க என்ன பண்றீங்க, அமைச்சர் பதவி விரிவாக்கத்தை கண்டிப்பா பண்ணியே ஆகணும், அனுபவமே இல்லாத சின்ன பசங்களுக்கு அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்ததுக்கு பதிலா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா புதிய அமைச்சர்களா இருக்கக்கூடிய ரமேஷ், விக்னேஷ், கீர்த்தனா, குமார், ரஞ்சித் குமார், ஸ்ரீநாத், ராஜீவ், லோகேஷ், தமிழ்ச்செல்வன்,
கமலி உட்பட இந்த மாதிரி சின்ன வயதுல அமைச்சராயிருக்காங்கல்ல, இவங்களோட பதவியெல்லாம் பறிச்சு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி தாவேக்கால இருக்கக்கூடிய இன்னொரு சீனியர் தாவேக்கா எம்எல்ஏக்கள் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம அதிமுகல இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் தாவேக்கா எப்படியாவது நம்மளுக்கு ஒரு பதவியை கொடுத்துரும்பா அப்படின்னு பதவிக்காக மட்டுமே வந்திருக்காங்க தெரியுமா. அதிமுகல இருந்து அந்த எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, சம்பத்து, உடுமலை ராதாகிருஷ்ணன் உட்பட சில மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எல்லாருமே தாவேக்கால எப்படியாவது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்கால நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிரும்னு சொல்லி வந்திருக்காங்கல்ல. அவங்களுமே வரக்கூடிய எம்பி எலெக்ஷன்ல எல்லாம் எங்களுக்கு சீட்டு கொடுத்துருங்கப்பா, அதுக்காக தான் அந்த கட்சியிலிருந்து வந்திருக்கோம், அதே மாதிரி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி 4 குரூப்பா 5 குரூப்பா தாவேக்கா கட்சிக்குள்ள பிரிஞ்சு நின்று ஒவ்வொருத்தரும் பதவிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அமைச்சர் புசி ஆனந்த் காதுக்கு போனாலுமே எந்த பயனும் இல்லைங்க மாதிரிதான் புசி ஆனந்தும் நடந்துகிட்டு இருக்காரு. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்க கட்சியில எத்தனை பேர் வந்து இணையறாங்க பாருங்களேன், நாங்க தாங்க புதிய அதிமுக, நாங்க தாங்க தாய் கழகம், நாங்க தாங்க தூய சக்தின்னு வீரவசனம் பேசக்கூடிய தாவேக்கா கட்சியில அந்த சனிக்கிழமை கட்சி தன்னோட தலையிலேயே தனக்கு இப்போ மண்ணவாரி போட்டுருச்சு. அதாவது மத்த கட்சியில இருக்கக்கூடிய குறிப்பா அதிமுகவை உடைச்சு 60 வருஷமா இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை உடைச்சு அதுல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு தன்னோட கட்சியில சேர்க்கறது, இதெல்லாம் பண்றத பெரிய புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தாவேக்கா கட்சி இன்னொரு பக்கம் இதனால உள்ள இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்கா மூத்த அமைச்சர்கள், தாவேக்கா எம்எல்ஏக்கெல்லாம் கோச்சுப்பாங்களா இல்லையா அதை பத்தியெல்லாம் கவலையே படாம ஆதவ அர்ஜுனா தாவேக்காவுக்கு நல்லது பண்றன்னு ஒரு வேலை பண்றாரு தெரியுமாங்க. இதனால தாவேக்கா தான் உட்கட்சி பூசலால கட்சியே காணாம போயிருமா அப்படிங்கிற நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இதை பத்திலாம் எதையுமே கவலைப்படாம நம்ம முதலமைச்சர் சிஎம் என்ன பண்றாருன்னா, உட்கட்சி பூசலாவது என்னவாவது அதெல்லாம் ஆதவ அர்ஜுனாவும் புசியும் பார்த்துப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், சினிமா செலிபிரிட்டிஸை கூப்பிடுவோம், போட்டோ எடுப்போம், போஸ்ட் போடுவோம், தலைமைச் செயலகத்துக்கு லஞ்ச் பாக்ஸை தூக்கிட்டு போவோம், சாப்பிடுவோம், காலையில உட்காருவோம், ஈவினிங் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவோம், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இருக்கா இல்லையானே தெரியல. ஆக மொத்தத்துல அவருக்கு சிஎம் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறனால அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டப்படி இருந்துட்டு இருக்காரு. சோ இப்படி மத்த கட்சியில உடைச்சு தன்னோட கட்சியை பெருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தாவேக்கா கட்சி பொதக்குழியில போய் விழுந்துருமோ அப்படிங்கிற கேள்வியையும் பலரும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக மற்ற கட்சியில இருக்கக்கூடியவங்கள குதிரை பேரம் மூலியமா இந்த கட்சியில இழுத்து போட்டதுக்கு பெரிய குற்றச்சாட்டு தாவேக்கா மேல விழுந்துச்சு. குறிப்பா முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட மு.க. ஸ்டாலின் உட்பட எல்லாருமே இது ஒரு சோஃபா மாடல் அரசு, சோஃபா மூலியமா எல்லாத்தையும் விலை பேசி வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட குற்றச்சாட்டு வச்சாங்க. அதை பத்திலாம் தாவேக்கா கண்டுக்கவே இல்லை, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்ட மாதிரி போனாங்க. ஆனா அதுவே இப்போ அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயரா மாறி இருக்கு. குறிப்பா இந்த இஷ்யூ எல்லாத்தையும் கன்ஃபார்ம் ஆகுற மாதிரியே புசி ஆனந்த் என்ன தெரியுமா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, அதாவது இந்த சனிக்கிழமை மாற்று கட்சியினர் சேரக்கூடிய விழா இருக்குல்ல, அந்த விழால குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கடம்பூர் ராஜு அவர்கள் இந்த தாவேக்கால இணையக்கூடிய சனிக்கிழமை விழா நடந்துச்சுல, அந்த விழால மாற்று கட்சியினர் நம்ம கட்சிக்குள்ள வராங்க, இதனால தாவேக்காவினரும் முன்னாள் அதிமுகவினரும் அடிச்சுக்க கூடாது, மனசு சங்கடப்படாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு லைவ்ல ஓப்பனா பேசுறாரு. அதாவது தன்னோட கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி ஓப்பனா பேசுறாருன்னா அப்ப அந்த கட்சிக்குள்ள சொல்லப்படாத இன்னும் எத்தனை பிரச்சனைகள் வெளியவே வராம இருக்குங்கிற மிகப்பெரிய கேள்வியும் எழுது. சோ ஆக மொத்தத்துல இந்த சனிக்கிழமை கட்சிக்கு அடுத்த சனிக்கிழமையே அந்த கட்சியே இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தாவேக்கான ஒரு கட்சியே இல்லாம போச்சுன்னு அவங்களே அறிவிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதாவது திமுகவை சேர்ந்த சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அடிக்கொருக்கா சொன்னாங்க. குறிப்பா ஆர்.எஸ். பாரதி கூட சொன்னாரு, அந்த தாவேக்கா கட்சிக்கு ஆதவ அர்ஜுனா தாங்க பெரிய பிரச்சனையே, ஆதவ அர்ஜுனாவை பேசாம இருக்க சொன்னாலே அந்த கட்சி உருப்டுன்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரியே மாற்று கட்சியினரை தன்னோட கட்சியில அதாவது தாவேக்கால இணைக்கிறங்கிற பேர்ல ஆதவ அர்ஜுனா புத்திசாலித்தனமா பண்றோங்கிற பேர்ல பண்ண போய் அது அவங்களோட கட்சிக்கு பேக் ஃபயர் ஆகி இதன் மூலியமா கட்சிக்குள்ள பெரிய உட்கட்சி பூசல் பெருசா இருக்கோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கால இப்ப நடக்கக்கூடிய உட்கட்சி பூசலை பத்தி உங்களோட கருத்து என்ன? மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க.